கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 28 அதிகாரம் 21 வசனம். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையில் எழும்பினது போல எழும்புவார். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அபூர்வமான காரியங்களை செய்ய போகிறார். தம்முடைய வேலையை அவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் துவங்கி அல்லது எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவர் தலையிட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் அவர் வேலையை நிறைவேற்ற போகிறார். அவர் தன்னுடைய வேலையை செய்து காண்பிக்க போகிறார். ஒருவேளை இதுவரை என் வேலை இன்னும் வரவில்லை என்று உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய அற்புதமான அபூர்வமான வேலையை செய்து நிறைவேற்ற போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு கானா ஊரில் கல்யாணத்தில் அங்கு குறைவு ஏற்படுகிறது. அப்பொழுது அவருடைய தாயாகிய மரியாள் போய் திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. ஆனால் வேலை வந்த போது நடந்தது என்ன? அதுவரை நடக்காத காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. அது போல ஒரு சுவையுள்ள திராட்சரசத்தை அவர்கள் யாரும் குடிக்கவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிரியை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? வருஷத்தின் நடுவிலே ஆண்டவரே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று சொன்னாயே, என் கிரியையை நான் செய்ய போகிறேன். அது சாதாரணமானது அல்ல, அபூர்வமான கிரியையை நான் செய்ய போகிறேன். அது மாத்திரம் அல்ல, நான் என்னுடைய வேலையை செய்து முடிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல என்று வேதம் சொல்லுகிறது. பெராத்சீம் என்றால் என்ன தெரியுமா? லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூ என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு திருப்புமுனை ஏற்பட்ட ஒரு இடம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இந்த வருடத்திலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்புமுனையின் மாதமாய் இருக்க போகிறது. ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்யவும் தம்முடைய கிரியையை இந்த மாதத்திலே அவர் நடத்த போகிறார். பெராத்சீம் என்றால் என்ன தெரியுமா? திருப்பு முனையை ஏற்படுத்துகிற இடம். இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துவீர் என்று எனக்கு தெரியும். இந்த மாதத்திலே அது செய்யும். இந்த வருஷத்தின் நடுவிலே உங்களுடைய கிரியையை செய்யும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். விடாதிருங்கள். ஒருவேளை 16 நாட்கள் கடந்திருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும் அவருடைய அற்புதத்தை செய்வதற்கு. அதிகமாய் அவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். உதவுகிற எபினேசர் என்பதை நான் பார்த்து விட்டேன். ஆனால் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற தேவன் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அன்றைக்கு தாவீது முழு இஸ்ரவேலருக்கும் ராஜாவாய் மாறின போது அவனுக்கு விரோதமாய் அநேக ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள். இவனும் எதிர்கொண்டு போகிறான். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த இடத்தில் அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போக பண்ணினார். தாவீதுக்கு விரோதமாய் தாவீதை எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் ஆண்டவர் அங்கு தண்ணீரை உடைக்கிறது போல உடைத்து ஓட பண்ணினதினால் அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் விட்டு ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையில் அந்த திருப்புமுனை ஏற்பட்டது. ஆகவேதான் அவன் பெயரிடுகிறான் பாகால் பெராத்சீம் என்று. இன்றைக்கு அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலும் ஒரு பெராத்சீமை நான் கொண்டு வர போதுமானவராய் இருக்கிறேன். ஒரு திருப்புமுனையை இந்த மாதத்தில் நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த மாதத்தில் அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய அபூர்வமான கிரியையை செய்யும், உம்முடைய வேலையை நிறைவேற்றும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வருவதை பார்ப்பீர்கள். The Lord of Breakthrough உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உடைப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.